தமிழக சட்டப்பேரவையில் வரும் 20ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அவர்களிடமே கேட்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் சிறுதானியம் நிறைய பயிர் வைக்கிறதுனால சிறுதானிய பொருட்கள் அழிவாத இருக்கிறதுக்காக உலக அளவில் பெரிய குடோன்களுக்கு கட்டித்தர வேண்டும். மற்ற பயிர்களுக்கு வேளாண்மை துறைக்கு போதுமான ஆளுலாம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இந்த 100 நாள் வேலை செய்கிறவங்களை பூரா விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அனுப்பிடுத்தமாறு கேட்டுக்கொள்கிறோம். கத்தை அடுக்கிற கூலின்னு ஒரு லோடுக்கு 400 ரூபாய் கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுத்தா விவசாயிகளுக்கு 1000 ரூபாய் கூட ஒரு டன்னுக்கு நிற்கிறது இல்லை. இதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் விவசாயம் ஒட்டு மொத்தமாக எதிர்பார்க்கறத பட்ஜெட்டாக நினச்சிக்கிறோம். அதனால் இதை சிறப்பாக செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகள் தமிழக வேளாண் பட்ஜெட் தாக்க உள்ள நிலையில் விவசாயிகளாகிய நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு மிக பெரிய ஒழுங்குமுறை விற்பனை கூடும் நெல் போன்றை விற்பதற்கு ஒரு 200 ஏக்கர் அளவிலே குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற இடங்களில் உள்ளது போன்று ஒழுங்குமுறை கட்டிடங்களை கட்டி விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். நெல், தக்காளி இவற்றையெல்லாம் குடோன் தேவை. மெயின் குடோன் தான் தேவை. மெயின் குடோன் இருந்தால்தான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். இல்லையென்றால் விவசாயிகளை காப்பாற்ற முடியாது. விவசாயிகள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று கரும்புக்குண்டான விலையை தாங்கள் அறிவிக்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதியிலே 4000 கொடுக்கிறேன் என்று கூறி உள்ளீர்கள். ஒரு கருத்து கூறுகின்றோம். விவசாயிகள் 12.5 சர்க்கரை கட்டுமானம் உள்ள கரும்புகளை பயிரிட வேண்டும். அதோடு அல்லாமல் விவசாயிகள் புது ரக கரும்புகளான ஒரு ஏக்கருக்கு 100 டன் அளவு விளையக்கூடிய கரும்பை விளைவித்தால் மட்டுமே விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். விவசாயிகளையும் ஆளையாரையும் காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் இந்த தொழிலே நசுங்கி போற சூழ்நிலையில் உள்ளது. விவசாயிகளை காப்பாற்ற புதிய ரகங்கள், புதிய அதிக கட்டுமானம் உள்ள கரும்புகளை பயிர் வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். வேலைக்கு இப்பெல்லாம் ஆள் கிடைக்காத இருக்கிறதால சிறு குறு விவசாயிகள் பயனடைகிற அளவுக்கு நவீன முறையில் இஸ்ரேல் மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி இயந்திரமயமாக்குதல் முக்கியமாக இருக்குதுங்க. ஆள் கிடைக்க மாட்டேன்னுது. அடுத்தது காட்டுப்பன்றி தாக்குதல் தமிழ்நாடு பூராவுமே, அதுவும் விழுப்புரம் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50% பயிர் சேதத்தை உண்டு பண்ணுது. அதனால் காட்டுப்பன்னிக்கு நிரந்தர தீர்வு ஒன்று கண்டாகணும். காய்கறி விற்பனைக்கு பெரிய லெவலில் ஒரு மரக்காணம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரிய லெவலில் ஒரு மார்க்கெட் கட்டி கொடுக்கணும். காய்கறிலாம் அழுகி வீணாகுது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சால் பார்த்துன்னு இருக்கிறோம். ரசாயன உரங்கள் ரொம்ப அதிக லெவலில் விலை விற்கிறாங்க. அதை கொஞ்சம் மானிய விலையில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக பட்ஜெட்டில் விவசாய பட்ஜெட்டு தென் பண்ணை பாலாறுக்கு போன ஆண்டுலேயே பட்ஜெட்லேயே 600 கோடி ஒதுக்குனாங்க. இது வரைக்கும் அந்த திட்டம் நிறைவேறலை. கரும்பு டன் ஒன்றுக்கு 5000 கொடுக்கணும். வெட்டுக்கூலி அரசாங்கமே ஏற்றுக்கினா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கூட்டுறவு வங்கி நீண்ட நாள் கடன் தள்ளுபடி பண்ணால் நல்லா இருக்கும். சர்க்கரை ஆலை காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். விவசாய கூலி ஆட்கள் பற்றாக்குறையினால் இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு இதில் மானிய விலையில் வழங்கினா நல்லா இருக்கும். மதுக்கடைக்கு பதில் கள்ளுக்கடையை திறந்தால் நல்லா இருக்கும். அதனால எங்களுக்கு பட்ஜெட்லேயே ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். மிக பிரதானமான மாவட்டமாக இருக்கின்ற எங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்திலே அதிகமான தென்னை சாகுபடி நடக்கிறது. தென்னைக்காக நாங்கள் மத்திய அரசினுடைய தென்னை வாரத்தினுடைய ஒரு நேரடி கொள்முதல் நிலையம் இந்த மாவட்டத்தில் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இதற்கான அறிவிப்பு எந்த விதமான இதில் இடம்பெறவில்லை. இரண்டாவதாக இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பல்வேறு வகையிலே நாங்கள் இந்த அரசை வலியுறுத்தி வருகிறோம். பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறோம். அவர்கள் இதில் இடம்பெறவில்லை. பாமாலை இறக்குமதி என்ற அரசு எங்களுக்கு போதுமான விலை இல்லை தேங்காய்க்கு என்பதால் தென்னையை வாங்கி தேங்காய் எண்ணெயை இங்க இருக்கின்ற கூட்டுறவு விற்பனை இது மூலமாக நியாய விலை கடை மூலமாக விற்பனை செய்தால் எங்களுடைய வருமானம் பெருகும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம். அதற்கான எவ்விதமான அறிவிப்பையும் இல்லாமல் இருப்பது வருந்தத்தக்கது. விவசாயம் செய்வதற்கு அதுக்கு அடுத்துத்தான் பாக்கி பொருள்கள் தேவை. தமிழக அரசு இந்த ஆண்டுக்கு நிதிநிலை உருவாக்கும் போது கோதாவரி இணைப்பையையும் இந்த காவேரி குண்டாறு இணைப்போடு கொண்டு
சேர்க்கும் என்று நம்புகிறோம். மத்திய அரசு அறிவித்தாலும் அந்த நீர்நிலை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்வதில்லை. இந்த காவேரியோடு கோதாவரியை இணைக்க வேண்டும். காவேரி குண்டாறு திட்டத்தை அறிவிக்கப்பட்டு கல்லு நட்டு அணை கட்டப்பட்டது, ஒப்பந்தம் கொடுத்தார்கள். வேலை நடக்குதா நடக்கவில்லையா என்று இன்னும் தெரியவில்லை. ஆமையை விட வேகமில்லை, ஆமை வேகத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. காவேரி வைகை குண்டாறு திட்டத்தை உடனடி குண்டாறு வரையிலும் இந்த அரசு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இன்றைய தினம் பல்வேறு வகையில் விலைவாசி ஏற்றங்கள், விலைவாசி உற்பத்திக்கு தகுந்த உணவுப் பொருட்களை விற்க முடியவில்லை. விவசாயி உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை. ஒரு முதலாளி உருவாக்கின்ற பொருளுக்கு அவன் தீர்மானிக்குகிறான். உணவு கொடுக்கின்ற விவசாயி அந்த பொருளை தீர்மானிக்க முடியவில்லை. அந்த உணவு உற்பத்தி பணியை செய்ய முடியவில்லை என்றுதான் இன்று டெல்லி நகரத்தில் வருகின்ற போராட்டம். மத்திய அரசு ஒப்புக்கொண்ட தீர்மானத்தை 3 தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்றுதான் டெல்லி நகரமே கலங்கி போய் இருக்கிறது. பஞ்சாப், ஹரியானா, வட மாநில விவசாயிகள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள். தமிழக மக்களும் தமிழக விவசாயிகளும் அதற்கு ஆதரவாக செயல்படுவதற்கு முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் பட்ஜெட்டில் அறிவிக்கின்ற இந்த தமிழக அரசு உடனடியாக மக்களுடைய இந்த பகுதியை, ஒரு பகுதி வெள்ளத்தில் அழிந்திருக்கிறது, தென் பகுதி, வடபகுதி வெள்ளத்தில் அழிந்திருக்கிறது. தமிழ் இடையில் உள்ள புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாடு, விருதுநகர், தூத்துக்குடி, திருச்சி இந்த பகுதிகள் வறண்ட நிலையில் இருக்கிறது. வறட்சி நிலையை உருவாக்க வேண்டும், விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும், விவசாயிக்கான பட்ஜெட்டாக இருக்கும். ஆகையினால் நாங்கள் சொல்லுவதை விட நீங்கள் படித்தவர்கள், நூல் தெரிந்தவர்கள், பல்வேறு துறைகளில் பார்க்கிறீர்கள். இதை பார்த்து விவசாயிகளுக்கு முறையான பட்ஜெட்டை எதிர்பார்க்கின்ற இயக்கத்தை தெரிவிக்க வேண்டும்.